வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வரோம்னா தனிவட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது டே ஷீட்டில் உள்ள தனிவட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ டே ஷீட் 3ல் உள்ள தனிவட்டி கணக்குகள் பார்த்துடலாம். இப்போ டைரெக்டாக நம்ம சம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஆண்டொன்றிற்கு 5% தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6400வினால் பெறப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, தொகை கேட்டிருக்காங்க. தொகைக்குரிய ஃபார்முலா என்னது? அசலையும் வட்டியையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தொகை கிடைச்சிரும். அசல் இருக்குது, நம்ம வட்டி மட்டும் கண்டுபிடிச்சி இந்த அசலோட ஆட் பண்ணிட்டால் தொகை கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ வட்டிக்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் பை 100. அதில் நம்ம அசல் இருக்குது, காலம் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அசல் அமௌண்ட் எவ்வளோ? 6400. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள் எத்தனை? 2 ஆண்டுகள் 6 மாதம். 6 மாதன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 6 மாதன்றது 6/12 அடித்து போட்டால் 1/2 வரும். அரை வருடம். அப்போ 2 கூட்டல் அரை வருடம் 2.5 வருடம்னு வருமா? 2.5 ஆண்டுகள்னு வரும். இதை நம்ம கலப்பு பிணத்துக்கு மாற்றணும்னா என்ன வரும்? 2 4 + 1 5 5/2 ஆண்டுகள் வரும். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அசல் 6400 இன்ட்டு n வந்து 5/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகிருமா? 1 2 2 6 2 4 32 இன்ட்டு 5 25. 2ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 800. இப்போ வந்து தொகை கேட்டிருக்காங்கல்ல, தொகைக்கு அசலையும் இந்த வட்டியையும் நம்ம ஆட் பண்ணணும். அசல் நம்மளுக்கு ஏற்கனவே எவ்வளோ? 6400 ப்ளஸ் இந்த 800. இதை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 7200. அப்போ அமௌண்ட்டு தொகை வந்து எவ்வளோ? 7200. 7200. ஆன்சர் பி. அடுத்த சம். ஒரு தொகைக்கு 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120 ஆகிறது. அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 90 எனில் தொகை எவ்வளவு? அதாவது அசல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 ஆண்டுகளுக்குரிய தனி வட்டியில் இருந்து 2 ஆண்டுகளுக்குரிய தனி வட்டியை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 ஆண்டுக்குரிய தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருமா? 3 ஆண்டுக்குரிய தனி வட்டி 120 மைனஸ் 2 ஆண்டுக்குரியது 90. 2ஐ கழிச்சோன்னா என்ன வரும்? 30. இதுதான் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு அசல் கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 30. அசலை மட்டும் தெரியாது, அதை அப்படியே நம்ம வச்சுக்கணும். ஆண்டு வந்து இப்போ நம்ம ஒரு ஆண்டுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வட்டி வீதம் மாறலைன்னு சொல்லிட்டாங்க, அதே வட்டி வீதம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஆண்டுக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஆண்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் காலம் ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 இன்ட்டு சிம்பிள் வட்டி வீதம் வந்து அதே வட்டி வீதம் தான் 6 டிவைடட் பை 100. இதில் வந்து பிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ 30 இன்ட்டு 100 டிவைடட் பை 6 அப்படின்னு வருமா? 1 6 5000 30. 5 இன்ட்டு 100 500. அப்போ பி ஈக்குவல் டு 500. அசல் வந்து 500. ஆன்சர் சி. ஓகேங்களா? இதில் வந்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே இருக்குது. அதை போட்டாலே நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த சம். கமல் ஓர் ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 300ஐ சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியையும் தொகையையும் கேட்டிருக்காங்க. தொகைனா ஏ, அசலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த தொகையையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? P =
3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. எண் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, ஓராண்டு முடிவில் பெறக்கூடிய தனி வட்டியும் தொகையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? பி வந்து எவ்வளோ? 3000 இன்ட்டு ஓராண்டு இன்ட்டு 7% வட்டி வீதம் பை 100. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 3 21 210. தனி வட்டி 210. அப்போ ஆன்சர் ஏவாக தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்து தொகை கேட்டிருக்காங்கல்ல, தொகை வந்து அசலோட வட்டியை ஆட் பண்ணணும். அப்போ அசல் எவ்வளோ? 3000 ப்ளஸ் 210 வட்டி 3210. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த சம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை ரூபாய் 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்றது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? 10% வட்டியோட அந்த தொகை அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். ஏவை கண்டுபிடிச்சி அதை 24 மாதத்தால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்குரிய தவணை கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பி எவ்வளோ? 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. காலம் வந்து 24 மாதம் அப்படின்னா 2 ஆண்டுகள் வரும். நீங்கள் அதை அப்படியே 12ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு 12 12 12 24. அப்போ 2 ஆண்டுகள். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 2 6 6000. இங்கே 10ல் ஒரு 0 இருக்கு இல்லையா? இங்கே 6000 வரும். ஓகே, இப்போ அமௌண்ட் எவ்வளோ? அசல் நம்மளுக்கு எவ்வளோ? 30,000 ப்ளஸ் 6000 வட்டி. அப்போ 36,000. மொத்தம் அவங்க கட்ட வேண்டியது 36,000. இப்போ 24 மாத தவணையில் கட்டுறாங்க. அப்போ 24ஆல் இந்த 36,000 டிவைட் பண்ணிடணும். அப்போ ஒரு மாத தவணை நம்மளுக்கு கிடச்சிருமா? 12ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? 12 24 3 36 0 0 0. 1 2. இங்கே 3000ல் பாதி 1500. சரி, 1500. அப்போ மாத தவணை வந்து 1500 ரூபாய். ஆன்சர் ஏ. அடுத்த சம். திரு எக்ஸ் என்பவர் 7/6/2006 அன்று ரூபாய் 500 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஆண்டிற்கு 7% வட்டி விதத்தில் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 500 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? தேதியை கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஆண்டுக்கு ஃபஸ்ட்டு நாளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஆண்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜூனில் வாங்கிட்டு ஆகஸ்ட்டில் திருப்பி கொடுத்துட்டாரு. ஜூனில் 7ஆம் தேதி வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம கழிச்சிடணும். இப்போ மீதி எத்தனை நாட்கள் இருக்கும்? ஜூனில் பொறுத்த வரைக்கும் 24 நாட்கள் இருக்கும். ப்ளஸ் ஜூலை ஃபுல்லாக இருக்கும். ஜூலை ஃபுல்லாக 31 நாட்கள் இருக்கும். ப்ளஸ் அதுக்கடுத்து ஆகஸ்ட் பாருங்களேன். ஆகஸ்ட் 19ஆம் தேதி கடனை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போது 18 நாட்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். கடனை திருப்பி செலுத்தின நாள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்போ 18 நாள். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எத்தனை நாட்கள் வருது? 73 நாட்கள் வருது. ஓகேங்களா? இப்போ 365ல் 73 ஒரு 73 73 365. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/5 ஆண்டுகள். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சாரி, அசல் அமௌண்ட்டு வந்து 500 கிடையாது, 5000 தான். இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அசல் அமௌண்ட் எவ்வளோ? 5000 இன்ட்டு காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சோம்? 1/5 ஆண்டுகள். 1/5 இன்ட்டு 7. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. ஓகேங்களா?
டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆயிருமா? 4 5 5, 4 5 5 0. 10 × 7 70. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 70 கிடச்சிருக்கு. இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். 5000 + 70 5070. அசல் ப்ளஸ் வட்டி. ஓகேங்களா? 5070. ஆன்சர் பி. அடுத்த சம். ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் 3% அதிகரித்தால் கிடைக்கக்கூடிய தொகை என்ன, அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அசலும் காலமும் மாற கிடையாது. அதனால் நம்ம டைரெக்டாக 3% வட்டி அதிகரித்ததுக்கான கூடுதல் வட்டியை கணக்கிட்டுலாமா? அதாவது எஸ்ஐ = பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 800 இன்ட்டு காலம் அதே காலம் தான் 3 வருடம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% அதிகரிச்சிருக்கு. அதுக்குரிய கூடுதல் வட்டியை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3% அதிகரிச்சிருக்கு இன்ட்டு 3 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 8 × 3 24, 24 × 3 72. இப்போ கூடுதல் வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 3% அதிகரித்தனால, வட்டி வீதம் அதிகரித்தனால கிடைக்கக்கூடிய கூடுதல் வட்டி 72. ஏற்கனவே எவ்வளோ தொகை இருக்குது? 920. அப்போ இதோட ஆட் பண்ணிடணும். இந்த கூடுதல் வட்டியை ஆட் பண்ணிட்டோம்னா 3% வட்டி வீதம் அதிகரித்ததால் கிடைக்கக்கூடிய தொகை கிடைச்சிருமா? அப்போ 920 + 72 992. ஆன்சர் பி. அடுத்த சம். ரூபாய் 5x² y² 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இதில் பிரின்சிபல் எவ்வளோ? 5x² y². n 4xy. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7y. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? எஸ்ஐ = 5x² y² இன்ட்டு n என்னது? 4xy இன்ட்டு 7y. ஓகேங்களா? டிவைடட் பை 100. இது கேன்சல் பண்ணிடலாமா? 1 நாள் 4, 25 நாளா 100. 4 5 5 25. பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? நம்பரில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது? 7 டிவைடட் பை 5. 7 டிவைடட் பை 5. மீதி எல்லாம் எக்ஸ் ஒய்யெல்லாம் கீழே கேன்சல் ஆகாது. அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதான். அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்க கூட்டிடணும். x² இங்கே x இருக்குது. அப்போ x³ ஆகுமா? y². இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. அப்போ y⁴. இப்போ ஆன்சர் ஏ. அடுத்த சம். ரூபாய் 7500க்கு ஆண்டு வட்டி 12 3/4% என்ற வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அசல் அமௌண்ட்டு எவ்வளோ? 7500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ? 12 3/4. இதை அப்படியே நம்ம தகாபினத்துக்கு மாற்றிக்கலாம். கலப்பு பிணத்தில் இருக்குது, தகாபினத்துக்கு மாற்றிடலாம். அப்போ 12 × 4 48 + 3 51/4 வருமா? ஆண்டு 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. 9/12 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 3/4 வருடம். 9 மாதம் அப்படின்னாலே டைரெக்டாக நம்ம 3/4 வருடம் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ்ஐ = அசல் அமௌண்ட் 7200 ப்ளஸ் ஆண்டு 3/4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 51 டிவைடட் பை 4. இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 0 0 கேன்சல் ஆயிரும். ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாள் 4, மீதி 3, 8 நாளா 32. அதுக்கடுத்து அடிக்க முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? 51 × 3 153 வரும். 153 × 18 2754 டிவைடட் பை இந்த 4 இருக்கு இல்லையா? அது இப்போ கேன்சல் பண்ணி இப்போ அடிக்கலாம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 6 நாங்கள் 24, மீதி 3 35, 8 நாங்கள் 32, மீதி 3 34 வருமா? அகெயின் 8 நாங்கள் 32, பேலன்ஸ் 2 இருக்கா? இப்போ புள்ளி வச்சோம்னா 20 ஆகுமா?
ஐநாங்க 20. அப்போ 688.5. அதாவது 688 ரூபாய் 50 பைசா. ஓகேங்களா? ஆன்சர் டி. அடுத்த சம். ஒருவர் ரூபாய் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். அவர் ஒரு வருட முடிவில் 3 வகையாக தொகைகளுக்கும் ஒரே அளவான தனி வட்டி பெறுகிறார். அதாவது 3க்குமே தனி வட்டி 1 தான், தனி வட்டி சமம் எனில் 4% வட்டி வீதத்திற்கு செய்த முதலீடு என்ன? இந்த 4% வட்டி வீதத்திற்கு செய்த முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? தனி வட்டி 3க்குமே சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது முதல் தொகையை வந்து இப்போ 2600 தான் 3ஆக பிரித்து 4% ஒன்று, 6% கொஞ்சம், 8% கொஞ்சம் அப்படின்னு முதலீடு பண்ணியிருக்காரு. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருட தனி வட்டி வந்து 3க்குமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் ஃபஸ்ட்டு P1 இன்ட்டு ஒரு ஆண்டு முடிவில் 4% வட்டியில் இப்படி கிடைக்குமா தனி வட்டி ஈக்குவல் டு P2 இன்ட்டு 1 இன்ட்டு 6% வட்டி. ஓகேங்களா? இது மூணையும் நம்ம சமப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு P3 1 இன்ட்டு 8% வட்டியில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி. தனி வட்டி 3மே சமம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அதாவது இந்த 100 வந்து கேன்சல் பண்ணிடலாமா? 3த்துலேருந்து இந்த 100 வந்து கேன்சல் எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4 P1 ஈக்குவல் டு 6 P2 ஈக்குவல் டு 8 P3 எப்படி கிடைக்குமா? அதாவது P1 வந்து 4 பங்கும், P2 6 மடங்கு, P3 8 மடங்கு. இது சமம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணால் 2 P1 ஈக்குவல் டு 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 3 P2 ஈக்குவல் டு 4 P3 அப்படின்னு வருமா? அதாவது 2 P1 ஈக்குவல் டு 3 P2 ஈக்குவல் டு 4 P3. இது வந்து 2க்கும் 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இதை 12ஆல் வகுத்தோம்னா இதுக்குரிய விகிதம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம 12ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா இப்போது 1 2 2 6 2 12, 1 3 3, 4 3 12, 1 4 4, 3 4 12. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? P1 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு P2 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு P3 டிவைடட் பை 3. அப்போ எந்த விகிதத்தில் கிடச்சிருக்கு? 6:4:3 அந்த விகிதத்தில் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு? எந்த விகிதத்தில்? P1 P2 P3 ஈக்குவல் டு 6:4:3. இதில் நம்மளுக்கு P1 இந்த 6 பங்குகள் இருக்குல்லையே, இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இந்த 4% வட்டி வீதத்தில் முதலீடு பண்ண தொகை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். இது மொத்தம் எத்தனை பங்குகள் இருக்குது? 13 பங்குகள் இருக்குது. 13 பங்கில் 6 பங்கு தான் இந்த 4% வட்டி வீதத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இன்ட்டு அசல் அமௌண்ட் எவ்வளோ? 2500. இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 13 13, 13 26 0 0. இப்போ 6 இன்ட்டு 2 12 0 0. அப்போ 1200 ரூபாய். 4% வட்டி வீதத்தில் அவர் செய்த முதலீடு தொகை 1200 ரூபாய். ஆன்சர் டி. அடுத்த சம். ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுத்தார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000 ஒரு கை கடிகாரமும் தருகிறார் எனில் கை கடிகாரத்தோட விலை கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்த அமௌண்ட்லேருந்து இவர் செலுத்தின தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி உள்ளது கை கடிகாரத்தின் தொகை. ஓகேங்களா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அசல் அமௌண்ட் எவ்வளோ? 15,000 இன்ட்டு 6 ஆண்டுகள் 14% வட்டி வீதம் டிவைடட் பை 100 0 0 கேன்சல் ஆயிரும். இதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 12,600. ஓகேங்களா? அப்போது அமௌண்ட் எவ்வளோ? அசல் தொகை எவ்வளோ? 15,000 ப்ளஸ் வட்டி எவ்வளோ? 12,600. மொத்த தொகை எவ்வளோ? ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 27,600 வருது. அதுக்கு
மொத்த தொகை 27,600. அதற்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25,000மும் கை கடிகாரமும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 27,600 இருந்து இந்த கொடுத்த தொகையை கழிச்சிட்டோம், 25,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி உள்ள ரேட்டு தான் கை கடிகாரத்தின் விலை. 27,600 இருந்து 25,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2,600. ஓகேங்களா? கை கடிகாரத்தின் விலை 2,600. ஆன்சர் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வகுப்பில் இப்போ டே ஷீட் 3ல் உள்ள சம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் டே ஷீட் 4 பார்க்கலாம். தேங்க்யூ.